பாஸ்கா காலம் 3ஆம் வாரம் திங்கட்கிழமை. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வசனங்கள் 8 தொடங்கி 15 முடிய. அந்நாட்களில் ஸ்தேவான் அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் மக்களிடையே பெரும் அருஞ்செயல்களையும் அரும் அடையாளங்களையும் செய்து வந்தார். அப்பொழுது உரிமை அடைந்தோர் எனப்படுவோரின் தொழுகை கூடத்தைச் சேர்ந்த சிலரும் சீரேன் அலெக்சாந்திரியா நகரினரும் சிலிசியா ஆசியா மாநிலத்தவரும் ஸ்தேவானோடு வாதாடத் தொடங்கினர். ஆனால் அவரது ஞானத்தையும் தூய ஆவி வழியாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை. பின்பு அவர்கள், இவன் மோசேக்கும் கடவுளுக்கும் எதிராக பழிச்சொற்கள் சொன்னதை நாங்கள் கேட்டிருக்கிறோம் என்று கூற சிலரை தூண்டிவிட்டனர். அவ்வாறே அவர்கள் மக்களையும் மூப்பர்களையும் மறைநூல் அறிஞர்களையும் அவருக்கு எதிராக கிளர்ந்தெழச் செய்தார்கள். உடனே அவர்கள் எழுந்து வந்து அவரை பிடித்து தலைமைச் சங்கத்துக்கு இழுத்துச் சென்றார்கள். மேலும் பொய் சாட்சிகளை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அவர்கள், இந்த மனிதன் இத்தூய இடத்தையும் திருச்சட்டத்தையும் எதிர்த்து ஓயாமல் பேசி வருகிறான் என்று கூறினார்கள். மேலும் அவர்கள், நசரேயனாகிய இயேசு இந்த இடத்தை அழித்து விடுவார் என்றும் மோசே நமக்கு கொடுத்திருக்கிற முறைமைகளை மாற்றிவிடுவார் என்றும் இவன் கூற கேட்டோம் என்றார்கள். தலைமைச் சங்கத்தில் அமர்ந்திருந்த அனைவரும் அவரை உற்று பார்த்தபோது அவரது முகம் வானதூதரின் முகம் போல் இருக்க கண்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வசனங்கள் 22 தொடக்கம் 29 வரை. இயேசு 5000 பேருக்கு உணவு அளித்த பின் சீடர்கள் புறப்பட்ட கரையிலேயே மறுநாளும் மக்கள் கூட்டமாய் நின்று கொண்டிருந்தார்கள். முந்தின நாள் ஒரு படகை தவிர வேறு படகு எதுவும் அங்கு இல்லை என்பதையும், அதில் இயேசுவின் சீடர்கள் மட்டும் போனார்களே அன்றி இயேசு அவர்களோடு அப்படகில் ஏறவில்லை என்பதையும் அவர்கள் கண்கூடாக பார்த்திருந்தார்கள். அப்போது ஆண்டவர் கடவுளுக்கு நன்றி செலுத்தி கொடுத்த உணவை மக்கள் உண்ட இடத்திற்கு அருகில் திபேரியாவிலிருந்து படகுகள் வந்து சேர்ந்தன. இயேசுவும் அவருடைய சீடரும் அங்கு இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய் அப்படகுகளில் ஏறி இயேசுவை தேடி கபர்நவுக்கு சென்றனர். அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு, ரபி, எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலை வாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள். அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார். ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கேற்ற செயல் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்பிற்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியில் இயேசு, நீங்கள் அருமடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கூறுகிறார்.
இங்கு நாம் கடவுளையும் அவரது மகன் இயேசுவையும் எதற்காக தேட வேண்டும், எதற்காக தேடக்கூடாது என்கின்ற குறிப்பை பார்க்கின்றோம். யோவான் நற்செய்தியில் இயேசுவின் அசாத்தியமான செயல்கள் புதுமை என்கின்ற வார்த்தையால் சுட்டிக்காட்டப்படவில்லை. மாறாக அவற்றை சுட்டிக்காட்ட யோவான் நற்செய்தியாளர் அடையாளம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றார். காண்க யோவான் 2:11, 4:54, 6:14. அடையாளம் சைன் என்பது அடிப்படையில் இன்னொன்றை சுட்டிக்காட்டுவது. A sign is that which points to something else. ரோஜா மலர் அன்பின் அடையாளமாகவும், கருப்பு உடை துக்கத்திற்கு அடையாளமாகவும் பயன்படுத்தப்படுவது நாம் அனைவரும் அறிந்ததே. இயேசு தனது அசாத்தியமான செயல்பாடுகள் வழியாக இன்னொரு மேலான உண்மையை மக்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்பினார். அவர் சுட்டிக்காட்ட முனைந்த உண்மை இதுதான்: வாழ்வில் பிரச்சனைகளோடும் வியாதிகளோடும் குறை மனநிலைகளோடும் போராடி கொண்டிருக்கிற மனிதர்கள் சார்பாக இறைவன் செயல்பட்டு அவர்களை மேற்கண்ட பிரச்சனைகளிலிருந்து வெளியே கொணர்ந்து வாழ்வை முழுமையாக மகிழ்ச்சியாக வாழ உதவுகிறார். வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலேயும் இறைவன் நம் சார்பாக செயல்பட்டு நம் வாழ்வை முழுமையாக்க தயாராக இருக்கிறார் என்பதன் அடையாளமாகத்தான் இயேசு வல்ல செயல்களை செய்தார். ஆனால் மக்கள் இவ்வுண்மையை புரிந்து கொண்டதாக தெரியவில்லை. அவர்கள் வாழ்வின் முழுமை இறைவனை தேடுவதிலும் அவரது உடனிருப்பை உணர்வதிலும் இருக்கிறது என்கின்ற உண்மையை உணராமல் வெறும் பொருளாதாரமே போதுமே என்று எண்ணி அதுவே வாழ்வை முழுமைப்படுத்திவிடும் என்று எண்ணி அதற்காக இயேசுவை தேடினார்கள். அப்பங்களை வயிறார உண்ணுதல் என்பது பொருளாதார தேவைகளை நிறைவு செய்வதற்கு அடையாளமாக இருக்கின்றது. எனவே நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள் என்கின்ற இயேசுவின் வார்த்தைகளை இவ்வாறு புரிந்து கொள்ளலாம். நான் செய்யும் அசாத்தியமான காரியங்களின் அடையாளத்தன்மையை உணர்ந்து நான் உங்களது வாழ்வை முழுமைப்படுத்துவேன் என்பதற்காக நீங்கள் என்னை தேடவில்லை, மாறாக வெறுமனே பொருளாதாரத்திற்காகத்தான் என்னை தேடுகிறீர்கள். இதுதான் இயேசு வெளிப்படுத்திய செய்தி. இயேசு தொடர்ந்து கூறும் வார்த்தைகள் இதை உறுதிப்படுத்துகின்றன. அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலை வாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள் என்ற வார்த்தைகளில் அழிந்து போகும் உணவு என்பது பொருளாதாரத்தையும், அழியாத உணவு என்பது இறைவனோடு நாம் கொள்ளுகின்ற ஆழமான உறவின் காரணமாக நாம் அனுபவிக்கின்ற திருப்தியையும் சுட்டி நிற்கின்றன. அன்பிற்குரியவர்களே, இறைமகன் இயேசு பொருளாதாரத்திற்கு எதிரானவர் அல்ல. ஆனால் பொருளாதாரத்திலேயே வாழ்வின் முழுமையையும் நிறைவையும் கண்டுபிடிக்கும் முயலும் தன்மைக்கு எதிரானவர். பொருளாதாரத்திற்காக இறைவனை தேடுவது தவறாக இருக்க முடியாது. ஆனால் அதற்காக மட்டும் அவரை தேடுவது நிச்சயம் தவறானது. நமது முதல் தேடலும் முக்கிய தேடலும் அவரோடு உள்ள உறவாகத்தான் இருக்க வேண்டுமே ஒழிய வேறு எதுவாகவும் இருக்கக்கூடாது என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு சுட்டிக்காண்பிக்கின்ற மேலான உண்மையாக இருக்கின்றது. ஜெபம். இறைவா, வாழ்வில் எதை முழுமூச்சாக தேட வேண்டும் என்பதில் தெளிவான மனநிலையை எமக்கு தாரும். ஆமென்.